வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். இன்னைக்கு ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பத்தியும் அடுத்தது யார் வெளியே போறா அதை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல வெறும் 4 பேர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையும் வெறும் 4 பேர் தான் உள்ள போக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த ஒரு பேருமே அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணல. இன்னைக்கு சாட்டர்டே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டே அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, அடுத்த ஒரு கண்டஸ்டன்ஸா பத்தி பாத்துருமா? ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ். இவங்களோட வயசு 31 ஆகுது. இவங்க ஒரு ஆக்டர்ஸ், அதிகமா சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களை பத்தி என்ன ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னா வந்து கமுருதினோட எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் இவங்களை பத்தி கேள்விப்பட்ட வரையும் இங்க ஒரு போல்டான பர்சன், பயங்கரமா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பிறகு இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். ஏன்னா அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டைப், இவங்களும் ஒரு மாதிரி டைப்பா மாறிட்டாங்கன்னா கேம் ஓவர். இவங்களோட ஒயில்ட் கார்டு ப்ரோமோ பாத்தீங்கன்னாலே ஓவர் பில்டப் பண்ணிருப்பாங்க. பாப்போம் இவங்க எப்படி கேமை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா. இவங்க ஒரு ஆக்டர், 41 வயசு ஆகுது. சோ இவங்களோட ப்ரோமோ டயலாக் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரிஜினல் யாரு ஃபேக் யாரு அதை கண்டுபிடிக்க தான் மோஸ்ட்லி வராங்க போல. இவங்க ப்ரோமோலயே அந்த பில்டப் தான் ஓவரா இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களோட ஹஸ்பண்டும் இந்த சீசன்ல வராரு. அவர் பேரையும் நான் அடுத்த கண்டஸ்டன்ஸ் தான் சொல்றேன். இவங்க சொல்றாங்க நான் ஒரிஜினல் கேம் யாரு ஃபேக் கேம் யாரு லாரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. திவாகர் ஓப்பனா சொல்லிடலாம் இவர் ஃபேக் கேம் லாரான்னு சொல்லிட்டு. ஆனா சபரி எப்படி கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. சபரி அவருக்கு சேஃபான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கான்னு தான் என்ன பொறுத்து நான் சொல்லுவேன். இதை சாண்ட்ரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கேம். நெக்ஸ்ட் பிரஜன். இந்த பிரஜன்ற ஒய்ஃப் தான் சாண்ட்ரா. இவருக்கு வயசு 42. இவர் ஒரு ஆக்டர். 2008ல சாண்ட்ராக்கும் இவருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலே வந்து ஒரு கப்பல்ல உள்ள அனுப்புறது இதுதான் முதல் தடவை. இவங்க 2 பேரும் உள்ள போய் கலக்கினா ஓகே. ஆனா உள்ளக்குள்ளே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கணும்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி ஹைலைட்டா மாறிடும். பாப்போம் என்ன மாதிரியான கேம் பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையை சொல்லணும் இவருக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் யாருன்னா அமித் பார்கவ். இவர் பேரை கரெக்டா சொன்னா என்னன்னு தெரியல, தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. இவரும் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர், வயது 35. சோ இவரும் ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ஸா உள்ள வர போறாரு. சோ இவர் எப்படி லாரா சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். இப்போதைக்கு இந்த 4 பேர் தான் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா உள்ள வர போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வருவாங்களா என்னன்னு கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா சண்டே இவங்க 4 பேரும் உள்ள போயிருவாங்க. பாப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அனுப்பியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சோ கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்பதான் ஒரு மெயினான மேட்டருக்குள்ளே உள்ள போக போறோம். அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைக்கு யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போறா. சோ இது இப்போ அபிஷியலா லீக் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் யார் வெளியே போறாங்கன்னா வந்து கலையரசன். சோ இவர் தான் வெளியே போறாரு. காரணம் இவர் ஒழுங்கான கேம் பிளே விளையாடல. ஒரு விஷயம் நம்பி சொன்னா அதை கொண்டு போயிட்டு கோழி முட்டி வேற ஆள்கிட்ட விடுறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு. ஒரு டைம்ல பிக் பாஸ் வீட்லயே மக்களை பத்தி தப்பா பேசினது, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இவர் கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டியது, என்ன கொஞ்சம் டிலே ஆகி லேட்டா போறது, அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் என்னதான் முக்கியமான அவார்ட்னா வாங்கியிருந்தாலும் இந்த வீட்டுல வர்ற வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்க தெரியல தான் நான் சொல்லுவேன். நீங்க இவர் வெளியே போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனிமே லாங் கண்டென்ட் நம்ம சேனல் அதிகமா வரும், ஷார்ட்ஸும் அதிகமா வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுங்க. உங்களுக்கு நம்ம கூட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஆசையா இருந்துச்சுன்னா வெறும் 59 ரூபா தான். நம்ம ஃபேமிலி பேக்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக சில கண்டென்ட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.